ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவும் சுவையான நல்ல ஆரோக்கியமான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் கொண்டக்கடலையை வச்சு ஒரு தோசை எப்படி செய்யலாங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு டம்ளர் கொண்டக்கடலையை ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் ஒரு அரை டம்ளர் இட்லி அரிசியை நம்ம இந்த மாவை அரைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ கொண்டக்கடலையும் அரிசியையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்தியாச்சுங்க. இப்போ இதில் ஒரு 2 துண்டு இஞ்சியை நான் தோல் சீவி எடுத்துருக்கேங்க, அதை சேர்த்திக்கலாம். அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்றது போல் பச்சை மிளகா சேர்த்திக்கலாங்க. நான் ஒரு 4 பச்சை மிளகா கிள்ளி சேர்த்திருக்கேங்க. சேர்த்திட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாங்க. அதையும் சேர்த்திட்டு இது நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சாச்சு. இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. கரைச்சிட்டு இப்போ இதில் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம தோசை மாவு ரெடி. இது புளிக்கோணுங்கிற அவசியம் இல்லைங்க, அரைச்ச உடனேவே நீங்கள் தோசை சுட்டுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா சூடானதும் தோசை சுட்டு எடுத்துக்கலாங்க. சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாங்க. இது நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாங்க. தோசையை திருப்பி போட்ட உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா கல் ரொம்பவும் சூடாயிரி அடுத்த தோசை சுற்றும் போது மாவு சுருண்டுக்குங்க, ஒழுங்காக தோசை சூடாக வராது. அதுக்காக தாங்க சொல்கிறேன். இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான ஆரோக்கியமான கொண்டக்கடலை தோசை ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிரியேட்டிவ் லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.